ஓம் நமோ வெங்கடேஷாய். திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன், திவ்ய தர்ஷன் டோக்கன் தினமும் காலையில் 5 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி டோக்கன்ஸ் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1.5 மணி நேரத்தில் டோக்கன்ஸ் தீந்துருது. இந்த டோக்கனை வாங்கிறதுக்காக பக்தர்கள் முதல் நாள் நைட்டு 12 மணிலேருந்தே வெயிட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 8லேருந்து 10 மணி நேரம் தான் ஆகுது. உங்களுக்கு இந்த ஹவர்ஸ் ஓகேவாக இருந்தால் டைரெக்டாகவே நீங்கள் க்யூவில் ஜாயின் பண்ணி சுவாமி தரிசனம் பார்த்துருங்க. டோக்கன் நீங்கள் நாளைக்கு வாங்குகிற பிளானில் இருக்கிறீங்கன்னா இன்றைக்கி நைட்டு ஒரு 12 மணி போல் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன்னா விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸ் ஏதாவது ஒரு இடத்திலோ, திவ்ய தர்ஷன் டோக்கன்னா பூதேவி காம்ப்ளெக்ஸ்லையோ இருந்து வாங்கிக்கணும். காலையில் 5 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. மறுநாள் தரிசனத்துக்கு முதல் நாள் கீழ் திருப்பதியில் கொடுக்குற டோக்கனோட ஸ்டேட்டஸ் இது. 300 ரூபாய் தர்ஷன், வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 3லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம். டோக்கன் தர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 4லேருந்து 5 மணி நேரம் ஆகலாம். திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் வசந்தோற்சவம் நடந்துட்டுருக்கு. இன்றைக்கி 2ஆம் நாள், நாளைக்கு 3ஆம் நாள். நாளையோட முடியுது. நாளைக்கு சாயந்தரம் மாட வீதியில் இருந்தோம் அப்படின்னா கோயிலுக்கு பேக் சைடில் இருக்கிற வசந்த மண்டபத்துலேருந்து மலையப்ப சுவாமி, தாயார், ருக்மணி கிருஷ்ணர், ராமசித்த லக்ஷ்மணர், ஆஞ்சநேயர் மும்மூர்த்திகளும் மாட வீதி உள்ளே வருவாங்க. கோயில் கோபுரத்துலேருந்து இருக்காது, பேக் சைட்லேருந்து இருக்கும். பேக் சைடு வழியாக வராக சுவாமி வழியாக கோயில் உள்ளே போவாங்க. அண்ட் நாளைக்கு திருமலாவில் தும்புரு தீர்த்த முக்கோட்டி காலையில் 6 மணிலேருந்து அனுமதிப்போம்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. ரூல்ஸ் எல்லாம் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறாங்க. சீனியர் சிட்டிசன்ஸ், ஹார்ட் பேஷண்ட்ஸ், ஒபிசிட்டி இருக்கிறவங்கலாம் வர வேண்டாம். ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ்ஸில் மட்டும்தான் நம்ம போயிட்டு வரத்துக்கு அனுமதிப்பாங்க. மெடிக்கல் ஃபெசிலிட்டி, ஃபுட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பாபவிநாசர் டேமில் செய்திருப்பாங்க. நீங்கள் ட்ரெக்கிங் போகிறீங்கன்னா ஹாப்பி ட்ரெக்கிங். போயிட்டு வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். தினமும் காலையில் 9 மணி போல் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் கரண்ட் டே புக்கிங்காக 800 டிக்கெட்ஸ் கொடுத்துட்ருக்குறாங்க. ஈஸியாக இருக்குது இப்போ முன்னை விட புக் பண்ணுறதுக்கு. ஆல்ரெடி பே பண்ண டொனேஷனை வச்சு கரண்ட் புக்கிங் செய்ய முடியாது. இன்ஸ்டண்ட்டாக நம்ம டொனேஷன் ப்ளஸ் தர்ஷன் டிக்கெட்டுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆதார் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து ஒரு தடவை இந்த கரண்ட் டே புக் பண்ணிவிட்டு அகெயின் புக் பண்ணுறதுக்கு 7 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. அக்காமடேஷன் கிடையாது, ரீஷெடியூல் ஆப்ஷன் கிடையாது. காலையில் இந்த டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு சாயந்தரமே திருப்பதி பெருமாளை கிட்டக்குள்ளே சேக்கரன் படை வரைக்கும் போய் சேவிக்கலாம். ஒரு டிக்கெட்டோட காஸ்ட் 10,500 ரூபாய் ஒருத்தருக்கு. நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 70,044 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 5.08 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 27,241 பேர். ஏப்ரல் மாதத்தில் ஆன்லைனில் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு போகணும் அப்படின்னா இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் இப்போ சொன்ன கரண்ட் டே ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் மட்டும்தான். மீதி ஆப்ஷன்னா முதல் நாள் கீழ் திருப்பதியில் கொடுக்குற டோக்கன், இல்லை டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கலாம். அண்ட் அக்காமடேஷன் காலையில் 5 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி திருமலா சிஆர்வர் ரூம் புக்கிங் ஆஃபீஸில் டெய்லி கொடுப்பாங்க. அதுக்கு தர்ஷன் டிக்கெட் இருக்கணுங்கிற ரூல் கிடையாது. குறைஞ்சது 2 பேராவது இருக்கணும் நம்ம ரூம் எடுக்கிறப்போ. ஒருத்தர் அவங்க ஆதாரில் ஒரு ரூம் வேணும்னா க்யூவில் நின்று ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கலாம். மதியானம் 2 மணிக்கு கூட இப்போது 2 நாளைக்கு முன்னாடியெல்லாம் ரூம்ஸ் இருந்ததாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. ரூம்ஸ் இருந்தால் மத்தியானம் சாயந்தரம் எல்லாம் இருக்கும். பட் சேஃபர் சைடுக்கு நம்ம மார்னிங்கே போய் எடுத்துக்கிறது பெஸ்ட் ஆப்ஷன். கீழ் திருப்பதினா விஷ்ணு நிவாசத்தில் மட்டும் ஆஃப்லைனில் டிடிடியோட ரூம்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் தர்ஷனத்துக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு, டோக்கன் வாங்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.